எங்களோட முகம் பிள்ளையோ இல்லாட்டி நாங்கள் செய்கிற கண்டென்ட் பிள்ளையோ என்னென்னே தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் ப்ளாக் வீடியோ சொல்லிடலான்னு சொல்கிறவங்க. இருங்க, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதை விட வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரிலாம் புழுவாங்க, அந்த இடத்துக்கு ஒன்றும் இல்லை. நம்மளா பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா, ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துலேருந்து. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2வது ப்ளாக் வீடியோ. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு ப்ளாக் வீடியோ எடுத்து வந்து அனுபவம் இல்லை. ஸோ ஏதாச்சும் வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு வந்து என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு சொன்னால், என் ஃப்ரெண்ட் படி என் வீட்டை வந்து நினைக்கிறேன். அவன் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் ஒன்று நினைக்கிறேன். அந்த மாமரத்துலேருந்து மாங்காய் அஞ்சு சாப்பிட போகிறோம். யாரோடன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ என் அக்காட மகன், அதாவது என் தம்பியாக்களோட வந்து நிற்கிறேன். தம்பின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் அப்படி கூப்பிட்டு பழகிட்டு ஸோ அவங்களோட சேர்ந்து மாங்காய் அஞ்சு சாப்பிட போகிறோம். அதுதான் இப்போ வீடியோ எடுத்து காட்ட போகிறோம். என்ன சொன்னால் வேறு இடம் போயிடாது. இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பயணத்தடை போட்டிருக்கோம். அடி இடம் போயிடாது. ஸோ இப்படியான வீடியோஸ் தான் எடுத்து போடக்கூடிய நிலைமை இருக்குது இப்போதைக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். மாமரத்தில் மாங்காய் அஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் மாங்காயோட சேர்ந்து சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் வடிவா எல்லாத்தையும். ஓகே, ஸோ இவங்களோட சேர்ந்து தான் இப்போ மாங்காய் அஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லோரும் ஹாய் சொல்லுங்களா. இதெல்லாம் ஒரு வீடியோன்னு எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க நீங்கள், வேலை இல்லாமல். நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ஒன்றும் செய்யலாது, பார்க்கத்தான் வேணும். மாங்காய் என்ன கையில் வெட்டி ஆயக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா? மேலே ஏறினாவும் பெரிய மாங்காய் வேணாம் பாப்பம். உனக்கு ஜெயப்பட்டு வேணாம். இப்போ பயிலான் ஏறுறான். பயிலான் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா பயிலான் வந்து காலில் பிடிச்சி கொண்டு போவோம். டேய், மரத்தில் ஏறிச்சா நீ அதில் ஏறிண்டு ஆயிரம். டேய் ஓகே, இப்போ மாங்காய் ஆஞ்சாச்சு. பெரிய விஷயம் செஞ்ச மாதிரி சொல்கிற ஒன்றும் இல்லை, கைக்கு இருந்துட்டு ஆஞ்சதான். ஸோ இதுதான் மாங்காய். என்ன மாங்காய்டாப்பா? அம்பலவி என்று சொல்கிறாங்க. தெரியாது பேர்கள் எல்லாம் படிவா. ஆனால் மாங்காய் தான். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, மாங்காய் கழுவத்தான் வேணும் இல்லையா? ஓகே, ஒருக்கா கழுவோம். என்னென்னு கழுவ போகிறீங்க? ரைட், அப்படியே கிணத்தடி கழுவோம்மா. இல்லையா அந்த பைப்பில் எடுக்கலாம்டா. வெளிநாட்டுக்காரர் மாதிரி எல்லாம் அங்கே இங்கே வாஷ்ரூம்கள் பாத்ரூம்கள் எல்லாம் பெருசாக இருக்காது. பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கிணத்தடி. இங்கே தான் குளிப்பம், எல்லா கழுவம் எல்லாம் செய்வோம். கழுவ மீன்ஸ் பாத்திரங்கள் அது எல்லாம் செய்கிற இங்கே தான். ஸோ அதில் வந்து ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டிக்குள்ள பைப் பண்ணி இருக்கா, அதில் திறந்தால் தண்ணி வரும். இந்த கழுவுறையும் காட்ட சொல்லி கேட்குறாங்க. வீடியோக்கு டியூரேஷன் பண்ண வேண்டியது இங்கே காட்டுவோம். ரைட், கழுவுறையை காட்ட போனால் தொட்டி இருக்கிற இடைக்கு மானம் போயிடுமா? பாவிக்கிறீங்களா தானே அப்படின்னு சொல்லல, முதல் சொல்லிட்டேன் குளிக்கிறான்னு. குரல் ஒன்றும் கொடுக்கறதெல்லாம் அப்படியே போட வேண்டியானு. ரைட், ஹாய் ப்ரோ, இருக்கா மாங்காய் காட்டுங்க. ஐயோ ஐயோ, சரியா? முகத்தை காட்டுறது ஒன்றும் இல்லை, போகிறேன் சனத்துக்கு இடத்தை காட்டுவோம். முகத்தை காட்டினேன். இந்த கருத்த கோழியா போடுது. வீடு கூட்டுறது அங்கே கூட. இது வந்து ஒரு வீடு இல்லை, இது ஒரு கடைக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த பின்னிக்கெல்லாம் வந்து கூட்டுற அளவுக்கு இல்லை. படியில் கடையில் வேலை வச்சு தானே. வேறொரு வீடியோவில் வந்து படி இந்த கடையையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா வடிவா? ஸோ இதுதான் வந்து பிளேஸ். இதில் இருந்து தான் நாங்கள் மாங்காய் சாப்பிட போகிறோம். ஏதோ பெருசாக சாதிக்க போகிறாங்க. என்னண்டு
இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா என்ன குத்தி சாப்பிட்றோம் வெட்டி சாப்பிட்றோன்னு கேட்குறான். குத்தி சாப்பிடுவேன் இப்போ கத்தி இல்லையே. ஆ அப்போ வெட்டி சாப்பிடுவோம். ஓ அந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ஆயக்குள்ளே அந்த பாலன் கொண்டு வரும். அது வந்து கண்ணுகளுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் அது பெரிய அரியணமாக போடும். அதனாடி அதை வந்து கவனமாக துடைக்கும். இந்த துடைக்கிறான் தம்பி. ரைட், வெட்டிகரமாக துடைச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். 4 பேர் இருக்கு. 4 பேருக்கும் இந்த உப்புத்தூள் காணும் ஒன்று கேள்வி நிலவலாம். நாங்கள் வந்து பெருசாக சாப்பிட போகிறது இல்லை. ஸோ மாங்காய் ஆஞ்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நாங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிற மாதிரியே பில்டப் அடிக்கிறோம். எர்றா ஒன்று சின்ன துண்டுதா. இப்படி தான் ப்ளாக் வீடியோ சொல்லிடலான்னு சொல்கிறவங்க. இருங்க, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நாங்களும் ப்ளாக் வீடியோ எடுக்கோமா? நாங்களும் எடுக்கிறோம். அப்போ பொருங்க வரேன். அருமையான மாங்காயா, அருமையான மாங்காய். பொருங்க வரேன். இப்போ பார்க்கவே வாய் விடுறேன்னு சொல்லுவேன். வாமா அருமையா. உண்மையிலேயே இதை விட வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரிலாம் புழு வாங்கினா அந்த இடத்துக்கு ஒன்றும் இல்லை. நம்மளா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இருங்க, நான் அந்த முதல் தரம் கடிக்கக்குள்ள காண நேரம் எடுத்துட்டேன் போல. கடிவலையில் திருப்ப காடுத்து பார்ப்போமா. சின்ன துண்டை தாங்களா மரியாதை தான். சின்ன துணை ஒன்று வெட்டித்தாங்களா. கை வர நடங்குற அந்த ரைப்பேட்டை வச்சிருக்கு. இவன் அடுத்தவன்டா பெருசா வெட்டி கொண்டிக்க. சின்ன விட்டுறா. நல்ல ஒரு சேர்வையா. கணக்கா இருக்கு, உப்புந்தூளும் கணக்கா இருக்கு. சாப்பிடுவா திரும்ப இருக்கா. சரியோ மணியா கிடக்கா. கதைக்கிற கொண்டு மீன பார்த்துருங்க. பெம்பளை அவங்களுக்கும் பொழுதுவாக தான் இருந்து பார்ப்பீங்க. வேங்க வேற என்ன ஒரு பக்கம் வந்தா இந்த மாதிரி ப்ளாக் வீடியோ எடுங்கோ. நாங்களும் ஒரு யூடியூப்ல எங்களையும் கொஞ்சம் பேர் தெரியணும்ன்றக்காண்டி தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக ட்ரை பண்ணுறோம். அது வந்து இன்னும் சரி வரையில. நீங்கள் மனசு வச்சா தான் சரி வரும். அதனாடி நீங்கள் பாருங்க, வீடியோ பாருங்க. பார்த்து எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கண்டா. அப்புறம் கொமெண்ட்ஸ் ஃபுல்லாக குறை சொல்கிறேன். இன்னொரு துண்டு தான். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் உள்ள மாங்காய் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். அதுலேயே இந்த மாங்காய் உண்மைக்கு வேறு லெவலா நல்லா தானே. எப்படி இருக்கு மாங்காய்? தம்பியை கோப்பம் மூத்தவன எப்படி இருக்கு மாங்காய்? ஹாய் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் மாங்காய் எப்படி இருக்கும்? மாங்காய் மாதிரி கொண்டு ஒரு ஜோக் அடிச்சிருக்காரு. நாளைக்கு சிரிப்போமா? வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சிரிப்போமா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். இனி நாங்கள் சீரியஸாக காய்க்க போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே யூடியூப்பில் வீடியோ போட்டு எங்கட முகம் தெரியும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு இதுக்குமே தெரிய வருது. என்ன பிரச்சனை? நாங்கள் எங்களோட முகம் பிள்ளையோ இல்லாட்டி நாங்கள் செய்கிற கண்டென்ட் பிள்ளையோ என்னென்னே தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் போடுவோம். பார்க்குற நீங்கள் பாருங்க. இதுதான் எங்களோட ஏம். ஸோ ஓகே, இவ்வளோதான் வீடியோ. லாக்டவுன் தான் இப்படியான வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ லாக்டவுன் முடிஞ்சிட்டா வேறு வீடியோஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோங்க டைம். ஸோ உங்களுக்கு எப்படியான வீடியோஸ் தேவை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற யூடியூபர் மாதிரி நான் காய்கறிடம். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ தேவைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவங்கள வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். எல்லாம் பாய் சொல்லுங்களா? பாய்.